நம்ம போன வீடியோவில் வந்து டென்டல் எக்ஸ்ரே பார்த்துட்டு பேஷண்ட்டோட ப்ராப்ளம் என்ன, அந்த எக்ஸ்ரே டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி டிஸ்கஷன் மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து அதே மாதிரி we want to take another எக்ஸ்ரே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட் வந்து ஒரு யங் லேடி, பற்களுக்கு நடுவில் இடைவெளி இருந்திருந்தது, சில பற்களை இழந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிரிட்ஜ் போட்டு அந்த பற்களை கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த செராமோ மெட்டல் பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அது வந்து அதில் செராமிக் சிப் ஆகி நடுவில் கேப் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஃபுட்டு போய் மாட்டிக்குது டாக்டர், பல்லுக்கு நடுவில் சிரித்தா நல்லா இல்லை, தெரியுது வெளியில். ஸோ என்ன பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த எக்ஸ்ரே மூலமாக நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பேஷண்ட் வந்து ஃபுல்லாக ஆன்டீரியர் ஃபுல்லாகவே பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு கடவாப்பல்லாம் இல்லை, கொஞ்சம் பற்களை எழுந்திருக்காங்க, நிறையா கடவாப்பல் எழுந்திருக்காங்க. குறிப்பாக அவங்களோட ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃபுல்லாக பல்லு புதுசாக கட்டணும் டாக்டர், பல்லுக்கு நடுவில் பெருசாக கேப், உங்களுக்கே இந்த எக்ஸ்ரேலே தெரியும் கேப் இருக்குது. ஸோ சிரிச்சா அந்த கேப் தெரியுது, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு க்ரௌன்ஸ், என்ன பண்ணுறது, ஃபில்லிங் எதாவது பண்ண முடியுமா? அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பிரிட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது செராமோ மெட்டலில் வந்து நம்ம புதுசாக ஃபில்லிங் மட்டும் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டாக கலர் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் இருக்கும்போது கலர் மேட்ச் ஆகாது. ஸோ கலர் மேட்ச் பண்ணுறது கஷ்டம், எஸ்பெஷலி காஸ்மெட்டிக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து காஸ்மெட்டிக்காக கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பற்களுக்கு நடுவில் கேப் நிறையா இருக்குது. இப்போ இந்த க்ரௌன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌனுக்கு அடியில் ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னா என்ன, இந்த பற்களுக்கு ரூட் கேனால் எதுவும் பண்ணல, ஸ்பேஸிங்னால் க்ரௌன் பற்களில் போய் இந்த க்ரௌன் ஒழுங்காக பொருந்தாமல் உள்ளுக்குள்ளே போய் ஃபுட்டு மாட்டி இந்த பற்களுக்கு அடியில் சொத்தை வந்துடுச்சு. இந்த இடத்துல தான் சொத்தை இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த பிளாக்காக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பற்களுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஃபுட்டு மாட்டி இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக டீகே ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி டீகே ஆகும்போது இந்த ஸோ உள்ளுக்குள்ளே அப்படின்னா என்ன, க்ரௌன் வெளியில் இருந்தாலும் பற்கள் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது. பற்கள் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் நம்ம க்ரௌனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் 100% வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது? ஏன்னா உள்ளுக்குள்ளே இஷ்யூ இருக்குது, திருப்பி ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்மைல் டிசைன் பண்ணுவோம். இந்த ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்போம், பற்களை இன்ட்ராவரல் ஸ்கேன் பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஸ்கேனில் வந்து அவங்களோட ஸ்மைல் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்மைல் லைன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பற்கள் கொடுத்தா எப்படி நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடல் போர் பண்ணிப்போம். மாடலில் வந்து இப்போ ப்ரெசன்ட் பற்கள் எப்படி இருக்குது மாடல் போர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இந்த க்ரௌன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் நியூ க்ரௌன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த க்ரௌன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டூத்தோட ஹெல்த்தையும் நெக்ஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணணும். ஒவ்வொரு டூத் நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அப்படியே ரீட்டைன் பண்ணலாம். க்ரௌன் பண்ணுறதுக்கு ரூட் கேனால் அவசியம் இல்லை. ஆனால் க்ரௌனுக்கு அடியில் சொத்தையாக இருக்குது, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரூட் கேனால் தேவை. ரூட் கேனால் பண்ணி பற்களை திருப்பி பில்ட் பண்ணணும். இது எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணிவிட்டு பற்கள் எப்படி இருக்குது, ரூட் கேனால் பண்ணுறதா இருந்தால் ரூட் கேனால் பண்ணிவிட்டு பற்களை பில் பண்ணணும். பில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆஃப் ப்ரொவிஷனல் க்ரௌன்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, பேஷண்ட்டுக்கு வந்து ஃபைனல் க்ரௌன் எப்படி இருக்குன்னு டெம்பரரியில் டூப்ளிகேட் பண்ணி அவங்க ஸ்மைல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்மைல் எப்படி இருக்குது, பேஷண்ட்டுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அவங்க பேஷண்ட் ஹாப்பியாக இருக்காங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா அதை நம்ம அப்படியே செராமிக்கில் டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று க்ரௌன் கட் பண்ணி எடுத்து அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் முடிச்சுட்டு ரூட் கெனால் தேவைன்னா 1 or 2 சிட்டிங்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷனல் க்ரௌன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் செராமிக் க்ரௌன்ஸ் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். இம்பார்ட்டண்ட் என்ன, இது மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பண்ணும்போது நம்ம ஃபைனல் டிசைனை வந்து இது மாதிரி கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். ஸோ பேஷண்டோட டூத் எப்படி இருக்குது, க்ரௌனோட ஷேப் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌன் ஷேப் இருக்கா, எல்லாமே வந்து டிசைன் வந்து பேஷண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஹவுஸ் கிளினிக்கில் பார்த்திங்கன்னா இன்ஹவுஸ் CEREC இருக்குது. ஸோ அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அந்த க்ரௌனை நம்ம வாயில் பொருத்தி ஃபோட்டோ எடுத்து திருப்பி செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அ பேஷண்ட் இஸ் ஹாப்பி வில் டூ தட் இன்டு த ஃபைனல் க்ரௌன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் இந்த ஸ்டெப். ஸோ செராமோ மெட்டலை சேஞ்ச் பண்ண முடியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களை டேமேஜ் பண்ணாமல் சேஞ்ச் பண்ண முடியும், க்ரௌனை கட் பண்ணி எடுத்து டேமேஜ் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணலாம். முக்கியமாக உள்ளுக்குள்ளே ஏற்கனவே டேமேஜ் ஆகிருந்தது, இந்த மாதிரி பர்டிகுலர்னால இன்ஃபெக்ஷன்னாலேயோ சொத்தையினாலேயோ டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி பற்களை சரி செஞ்சுட்டு பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இவ்வளோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.